இதயம் திறந்து இறக்கும் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறை பலியில் நினைப்போம். வருவோம் வருவோம் இறையில்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறையாசை பெறுவோம். வருவோம் வருவோம் இறையில்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறையாசை பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பும் அருளும் இறை தந்தையின் பரிவிரக்கமும் தூய ஆவியானவரின் ஞானமும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய அமையாதவற்றை தவிர வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா. நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் மீண்டும் எடுத்துக்கொள்ளும் போது தூதர்களின் படியிலிருந்து அப்போது படியிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகம் அவர்களுக்கு எது போன்ற ஒரு வாழ்க்கையை நடத்த ஒரு குழு விசாரணை, ஒரு குழு அமர்வில் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவு சுயலாபத்தை எண்ணி இராமல் மற்றவருடைய நலனை கருதி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏன் இன்று கூட ஊரடங்கு வேளையிலே பிரதமரும் சரி, வெவ்வேறு மந்திரிகளும் ஒன்று கூடி திரண்டி அவர்கள் ஒவ்வொரு நாளும் அநேக முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கின்றது. மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும், எப்படி கையாள வேண்டும், பொருளாதாரத்துறையை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணும் போது புதிய புதிய திட்டங்களை தருவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அப்போதும் பணியிலே அவர்கள் எதை ஒன்று செய்தாலும் ஆவியானவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நடக்க அவர்கள் முயன்றார்கள். அதைதான் நற்செய்தியாக அறிவித்தார்கள். இன்னும் சொல்லும்போமையானால் இப்படி செய்யும் போது எந்த கண்ணோட்டத்தோடு செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அருமையாக அவர்களுக்கு அறிவுறுத்திருக்கின்றார். இனி நான் உங்களை ஊழியர் என்று சொல்லேன், நண்பர்கள் என்று அழைப்பேன். நீங்கள் எந்த ஒரு சேவை செய்தாலும் ஒரு நண்பருக்கு செய்யுமாறே செய்யுங்கள். நேரத்தை கருதாமல், பாரத்தை கருதாமல், பொருளையும் பொருளாதாரத்தையும் பணத்தையும் கருதாமல் ஒவ்வொன்றையும் மற்றவருடைய நலனுக்காக எண்ணி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ஒரு தனிவிதமான ஆற்றலையும் ஆசிரியம் பெறுகின்றீர்கள். ஆனால் இப்படியெல்லாம் செய்ய வேண்டுமே ஆனால் அன்பு அதற்கு மிக மிக அவசியம். அன்பின் அடிப்படையிலே ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு தூண்டுகின்றார். இதுதான் நம்முடைய வாழ்வின் ஆழத்தையும் அர்த்தத்தையும் விளக்குகிறது. இந்த உண்மையை அறிந்து கொண்டு நாம் இதற்கு ஏற்றாற்போல் வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த திருப்பணிப்படியாக இருக்க நன்றிடப்படும். ஒருவேளை அன்பு நம்மில் காய்ந்த நிலையில் இருந்தால் இன்னும் நாம் ஸ்நேக சம்பந்தங்களை ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்யாமல் சுய லாபத்திற்காகவும் சுயநலத்திற்காக வாழ்ந்து கொண்டிருந்தால் நம் கட்டிக்கொண்டு நினைத்த பாவங்களுக்காக இடத்தில் மனமருந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்திருக்கும் பாவங்களை குற்றங்களை மன்னித்திருக்கும் வாழ்வை முழு வாழ்வை புது வழங்குவராக. ஆண்டவரே
ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வுகளுக்கு ஏற்ப எங்கள் வாழ்வு அமைந்திட அருள்புரிமாறு உம்மை வேண்டுகின்றோம். என்றும் நிலைத்திருக்கும் ஆற்றலால் எங்களை காத்து மீட்டருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றுக்கு இறைவனாய் என்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எம்பெருமான் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இன்றியமையாதவற்றை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 22 முதல் 31 முடிய. அந்நாட்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மையிடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து நம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடைபெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. அல்லேலுயா. என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது, கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள். வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன். பல்லவி. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறலாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. பல்லவி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உங்களிடம் அன்பு கொண்டது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு
தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களாய் உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளராய் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்களாய் என்பேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புடைய எண்ணங்களை மீட்புகளையும் நாம் செய்தளித்த ஆன்மீக பற்றி முடிவுகளையும் ஒருவன் நோயினால் வழிபட்டிருக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் அவர்களுக்கு படிப்புரைத்திருக்கூடிய அனைத்து உயர்ந்த உள்ளங்களையும் இறைவனுக்கு நாம் காணிக்காக அர்ப்பணிக்கின்ற வேளை நாம் ஒருவருக்கு திருப்பதி எல்லா விதத்தையாக இறைவனுக்கு அப்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, எமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை பொழுதுரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாகிய பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியாலயம் சிறப்பான காலத்தில் மீண்டும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழைய அழைக்கப்பட்டு வீழ்ச்சிவிட்ட படைப்படைத்தும் புதுப்பிக்க பெற்றிருக்கிறது. எங்கள் வாழ்வு கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கமற்ற பொங்கு அனைத்து உலகில் மாந்தர் அனைவரும் பங்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாற்றி துரைத்து முடிவென்று சொல்வதாவது: துரியவர் 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 தாம் படைப்பில் கடலாம் ஆண்டவர் நிலமும் மணலும் மது மாற்றி ஆழ்வதை விட
தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக அவர் பாடுபடும் தம்மை கையெடுக்கும் வேளையில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசீர்வதித்ததை விட்டு தாம் சிலரை கொடுத்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவில் இந்த எழுதிய பெண்கிண்ணத்தை எடுத்து வேண்டும் நன்றி கூறி தாம் சீரடி கொடுத்தவர் கூறியதாவது, அனைவரும் இதில் பெற்று பெறுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவமன்னிப்புக்கு என்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள் மரணத்தை மீட்க நினைப்பது வாழ்வில் மொத்தத்தையும் இன்னத்தையும் ஒப்படைக்கின்றோம். திருமணின்று வகுப்புடைய நடுவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பவளங்களுக்கு செலுத்த வேண்டும் என மைதாவிடம் மன்றாடினோம். ஆண்டவரை உலகிற்கும் பரிந்து திறமை நினைவுறுத்துடன் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய் ஆயர்கள் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திறமையை பெற செய்திருடும். அப்பா பிதாவே, உயிர்த்தெழுந்த நோக்குடன் சகோதரி சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் இறக்கம் நினைப்பது இந்த திருப்பூரில் நேற்றிருடும். அனைவரும் மீது பிறக்குமாயிருக்கும். கடவுளை படித்தால் தூய மரியா, உடைய கணவரான புதிய யோசிப்பு, உடைய திருமணக்கு யோவான், அப்போது நம்முடைய ராஜ்யத்தின் ஜீவித்ததை தூய்மையார் புனித மத்தேயு, புனித ஜேம்ஸ், நற்செய்தி புனித யோவான், புனித லூகாஸ், புனித ஸ்டீஃபான், வெண்ணாவில் புனித பீரிக்கு கேரும்பான், எகிப்து நாட்டு அந்தோனியார் பதில் அந்தோனியார், புனித அமிர்த ஆசீர்வாத பிறந்தார், அந்தியோக் புனித இக்னாசியோ, புனித இக்னாசியோ, புனித பிரான்சிஸ் மீரியா, பிரான்சிஸ், புனித ஜான் பிரெண்டார், புனித ஜான் ஜீன் ஜாக் ஜீன் சாந்தி, புனித ஜெரோம் புனித ஜெரோமியா ஜென்வாரியஸ், புனித ஜான் பிசாஸ், புனித ஜூலி, புனித ஜஸ்டின், புனித இரண்டாம் ஜான் புனித மன்றாம் யோவான், புனித தாமஸ் அக்வீனஸ், புனித தியோடே பிரியர் டிஸ்ட்ரிக்ட் சென்சஸ் மினிஸ்டர்ஸ், புனித பீட்டர் கேத்திக் மினிஸ்டர் புனித பால், புனித மரியாள், புனித ஜான் பிள்ளை, புனித ராம் சாமி, புனித கத்திரம் சார, புனித கிரீசியம், புனித ரெகுலேஸ் மரியாதை, புனித ஆமிசம் அகத்த மாற்றம் பெருமித்து பிளாஸ்டிகா லீமன் புனித மாட், புனித ஃபிலிம், புனித எண்ணெய், புனித ஹெப்ரி, புனித பிரிண்ட், புனித மாட், புனித கவுண்டேஷோ, புனித குழந்தை திரேசி மாட், புனித ரீத்த மாட், புனித ஃபாஸ்டினா ஆல்பாப்பு மாதத்து மாட், புனித மரி, புனித மாட், மாத்தர், புனித பத்தாம் பக்தியான புனித திரேசி பாதுகாப்பியா, புனித பாஸ்டியா, புனித அன்னமாட், புனித ஜோக்கி, புனித லூயிஸ் புனித ஜெராட் பிச்சல்ல, ஜீட் புனித ஃபெபியோல, புனித பர்டே, புனித லூயிஸ் புனித ஜித்தம்பாள், இவ்வுலகிலும் புனிதராக படைகளுடன் நடையார் வாழ்வு குழுவை கொடுத்து விசுவாச வழியாக குழந்தைத்து வருவருடைய உண்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தூயப்பா பிதாவே, தூயாவிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்று உமக்கே உரியதே. மீட்பின் கட்டளையால் பிடிக்கப்பட்டு தெய்வ விடுப்பினையால் பயிற்சி பெற்றதாக சிகிச்சை மன்றாடுவோம். வாழ்நாளில் அமைதியை கருவுடன் கொண்டாடி உதவியாளர்
காரணமாக நாங்கள் எதிர்நோக்கு பேருக்கு வாழ்வுக்காக மீட்பராக சிறு வருகைக்காக மற்றும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசுவே அமைதியை கொடுத்து செல்கிறீர்கள். நன்மாழ்வடியாக உங்களுடைய ஆசிரியை எங்களோட போய் மனிதனே உடைய பாவங்களை பெரிய பருவனை பாராமல் முதலில் விசுவாசி கண்டோதற்கு அமைதி விசுவாசம் ஞானத்தை புனிதத்தை முற்றிலும் தந்திரம் கொள்வீராக. என்னென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவரின் அமைதி என்று இருப்பதாக பெற்றுக்கொண்ட அருள் வாழ்வை இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இவரை உலகின் பாவங்களை போக்கின்றவர். இவர் தான் கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இது நான் உங்களை கூடியர் என்று சொல்லி நண்பர்கள் என்று அழைப்பேன். இவரது திருமணத்திற்கு அழைப்பிற்கு நாம் அனைவரும் பேர் பெற்றோர். சிலுவையில் அறையப்பட்டவர் இருந்தோடு உயிர்த்தெழுந்தார், நம்மை மீட்டார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு செல்வனவாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். தம்முறை மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகவும் பேற்றையும் உங்களுக்கு அழைத்து திரும்ப கொண்ட இறைவன் தமது ஆசியாதிகள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இறக்க பெருக்கால் உன்னை வாழ்வின் உரிமை பேற்றி பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமொழிக்கின் நம்பிக்கை கொண்டு அவரோடு மீத்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வாள் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஆசீர்வாதங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றும் தங்குவதாக. பெற்றுக்கொண்ட வாழ்வோடு பகிர்ந்து வாழ தொடர்ந்து வாழ்வோம். திருவலி தொடரட்டும்.